மாப்பிள்ள வந்துட்டார்ல. அண்ணி, அதுக்கான ஏற்பாடு தானே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம போய் முதல்ல பூஜை முடிச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் கேக்க கட் பண்ணிட்டு மத்தது எல்லாமே பேசிக்கலாம். அக்கா, போய் சாமி கும்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றத வந்து பேசிக்கலாம். செல்வி, அக்காவை கூப்பிட்டு போங்க. மாமா வாங்க. அக்கா இந்தாங்க, இது புடி. வாங்க நீ. நான் வரேன், நீ போ. பரவாயில்ல செல்வி, நீங்க போங்க. வாங்க மாமா போலாம். வா, இந்த பையன் என்கிட்ட கொடு. என்னம்மா, நீங்க வரணும்னு சொன்னவங்க வந்துட்டாங்களா? ஆமாங்கயா, வந்துட்டாங்க. இவங்க தான் அக்கா மாமா. அப்படியா? இவங்களுக்கு இன்னைக்கு தான் கல்யாண நாள். சிறப்பு பூஜை வழிபாடு பண்ணணும். சிறப்பா பண்ணிடலாம். இவங்களுக்காக தான் அன்னதானம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? ஆமாங்கய்யா, அக்கா மாமாக்காக தான் இன்னைக்கு எல்லாமே ஸ்பெஷலா பண்ணிருக்கோம். நீங்க அவங்க பேர்லயே அர்ச்சனை பண்ணிருங்க. சரி, பண்ணி. செல்வி, தட்டை கொடுங்க. இதுல அம்மனுக்கு அங்கவஸ்திரம் பட்டெல்லாம் இருக்கு. சரிம்மா, கொடுங்க. இதுல மாலை இருக்கு. சரிம்மா. இதையும் அம்மனுக்கு ஓம் சக்தியே போற்றுவோம். தொட்டுக்குங்க. ஓங்கார அனந்தயே போற்றுவோம். உலக நாயகியே போற்றுவோம். உறவுக்கும் உறவானவளே போற்றுவோம். உள்ள மலர் உகந்தவளே போற்றுவோம். ஓதரிய பெரும்பொருளே போற்றுவோம். உண்மை பரம்பொருளே போற்றுவோம். உயிராய் நின்றவளே போற்றுவோம். மருவத்தூர் அமர்ந்தவளே போற்றுவோம். மனமாசை கொடுப்பவளே போற்றுவோம். கவலை தவிர்ப்பவளே போற்றுவோம். ககனவெளியானவளே போற்றுவோம். புத்தாகி வந்தவளே போற்றுவோம். பாலாகி வடிந்தவளே போற்றுவோம். பாமரன் துயர் துடைப்பவளே போற்றுவோம். ஆதிபராசக்தியே போற்றி போற்றி. அக்கா, இந்தாக்கா புடி. மாமா இந்தாங்க மாமா. குங்குமத்தை மாங்கல்யத்தில் வச்சுக்கங்க. அம்மனோட அருளால நீங்க 2 பேரும் எந்த குறையும் இல்லாம செல்வ செழிப்போட வாழ்வீங்க. இந்த அம்மனோட அருள் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். தீர்க்க சுமங்களே இருப்பீங்கம்மா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. நல்லதுமா. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ. அம்மாடி செல்வி, பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன? அத்தை, அது அம்மா, அடுத்து என்னம்மா? இதுக்கப்புறம் அக்கா மாமாவுக்கு கேக்க கட் பண்ணி கல்யாண நாளை கொண்டாட வேண்டியதான். அப்படியே 2 பேர் கையால அன்னதானத்தை தொடங்கி வச்சிட்டீங்கன்னா போதும். ஆமாக்கா. மாமா, முதல்ல போய் கேக் கட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அன்னதான ஏற்பாட பார்க்கலாம். என்னடா, எதுக்கு இதெல்லாம்? அதான் நல்லபடியா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டாச்சுல்ல, அதுவே போதும். அக்கா, என்ன என்ன இதுவே போதும்? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. இதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயுமில்லை. உனக்கே பரம், எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து விட்டேன். அழியாத குணக்கன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே. 2 பேரும் மாலையை மாத்திக்கங்க. மாத்திக்கங்க மாமா, மாத்தி போடுங்க மாமா. அக்கா வாங்க. மாமா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கூப்பிட்டு வாங்க. வாங்க வாங்க. சரி போங்க. பூஜா வாங்க. கேக் நல்லா இருக்க. ஆமா ஆமா, கேக் பார்க்க நல்லா தான் இருக்கும். அப்பா, சும்மா ஐஸ் வச்சு அப்படியே கேக் சாப்பிட ஐடியா பண்றீங்களா? உங்களுக்கு இருக்கிற சுகருக்கு இதெல்லாம் தேவையா? ஏமா, பொண்ணோட கல்யாண நாள், கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது? அவ்வளவுதான். அக்கா, அதான் மாமா நீ சொன்ன மாதிரி வந்துட்டர்ல, முகத்தை கொஞ்சம் சந்தோஷமா வச்சு. அம்மாடி மகா, செல்வி சொன்ன மாதிரி மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டா. இன்னைக்கு உனக்கு கல்யாண நாள். இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நீ நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா இரு. வா வாக்கா வா.
அண்ணே எதுக்கு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்கண்ணே, வாங்க. மாமா வாங்க வாங்க மாமா வாங்க வாங்க வாங்க. வாங்க. முத இந்த கேக்கை கட் பண்ணுங்க. அண்ணே இந்தாங்க கேக் கட் பண்ணுங்க. அண்ணி புடிங்க. அக்கா அக்கா வாங்கிக்கா வாங்கிக்க. வாங்கிக்க. மாமா நீங்களும் அக்காவை சேர்ந்து கட் பண்ணுங்க. வேலு மாப்ள கேக்க ஆமா. கட் பண்ணுங்க. மாமா மாமா வாங்கிக்கங்க மாமா, வாங்கி கட் பண்ணுங்க. என்னடி எதுவுமே பேசாம ஊமா குட்டா மாதிரி நிக்கிறான்? அதாம்மா எனக்கும் தெரியல. என்ன தம்பி, கேக்க கட் பண்றதை விட்டுட்டு அப்படியே நின்னா என்ன அர்த்தம்? அதானே. அண்ணே கேக் கட் பண்ணுங்க அண்ணே. செல்வி, கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். மாமா எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாரும் வெயிட் பண்றாங்கல்ல, கேக் கட் பண்ணுங்க. இல்ல மாப்ள, எதுவா இருந்தாலும் எனக்கு வேண்டிய தெளிவு கிடைச்சிருச்சுன்னா தாராளமா நான் கேக் கட் பண்றேன். செல்விமா, நான் சொன்ன விஷயத்த நீ மகா கிட்ட சொல்லிட்டல, அதுக்கு மகா சம்மதம் சொல்லிட்டால? அண்ணே இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? முதல்ல கேக்க கட் பண்ணலாம். இல்ல செல்வி, முதல்ல மகா சம்மதம் சொல்லிட்டாளா அது எனக்கு தெரிஞ்சாகணும். அது தெரியாம என்னால கேக்கெல்லாம் கட் பண்ண முடியாது. என்ன விஷயங்க? செல்வி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. என்னம்மா நீ எதுவும் சொல்லலன்னு மகா சொல்றா? அண்ணே கோவில வச்சு எதுக்குன்னு பேசிக்கிட்டு? வீட்ல போய் எல்லாமே பேசிக்கலாமே. மாமா ஆமா மாமா, எல்லாரும் ஒன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்ப எதுக்கு பழசெல்லாம் பேசிக்கிட்டு? பேலு, அவர் ஏதோ கேட்க வராரு, நீ ஏன் தடுக்கிற? என்ன விஷயங்க? அதான் உங்க முன்னாடி நான் இருக்கேன்ல, என்ன விஷயம் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் என்னால உன் வீட்ல மறுபடியும் காலடி எடுத்து வைக்க முடியாது. பழைய மாதிரிலாம் என்னால வீட்டோட மாப்பிளையே இருக்க முடியாது. என்னோட சேர்ந்து வாழணும்னு விருப்பப்பட்டா இப்பவே என் கூட வரலாம். நான் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தனியா வீடு புடிச்சு நம்ம வாழ்க்கைய அமைச்சிக்கலாம்.